விடியலை தருவோம் என்று கூறி ஆட்சியை பிடித்த திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் தமிழகம் இன்று போராட்ட களமாக மாறியுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் என அனைவரும் வீதியில் இறங்கி போராடும் அவலநிலை திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்கிறது. நகரங்களை தூய்மையாக வைக்கும் துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்க்கை மட்டும் இன்னும் குப்பையாகவே உள்ளது. ஒப்பந்த முறையை ரத்து செய்வோம் என்று கூறிவிட்டு தனியார் மயமாக்கல் செய்து தொடர்ந்து வஞ்சிக்கிறது சமூக அநீதி அரசு. தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண்ணான 356 நடைமுறைப்படுத்துவதாக கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் அவர்களை தற்காலிக பணியாளர்களாகவே நடத்தி அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் செய்கிறது திராவிட மாடல் அரசு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரத்திற்கு ஆதரவளித்த முதல்வர் இன்று நிதி நெருக்கடி என கூறி அவற்றை தட்டி கழிக்கிறார். சம வேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை நிறைவேற்றாமல் ஏமாற்றுகிறது விடியல் அரசு. தேர்தல் அறிக்கையை மறப்பது ஏற்புடையதல்ல. நிதி நிலையை காரணம் காட்டாமல் தமிழக மக்கள் அனைவருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை.